குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு உன்னத இறைவார்த்தை. அது சங்கீதம் அதிகாரம் 129 அதிகாரத்திலே 8வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நமக்கு உண்டானதாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விடுவாரா? நீங்க என்ன நன்மையினால் நிரப்பப்பட்டு விடுவீர்களா என்று சொல்லி உங்களை கேட்பதுண்டு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ரோட்ல போற யாரும் உங்களுக்கு சொல்வது கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரால் வழிநடத்தக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. மத்த யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும் தான் நினைப்பாங்களே தவிர, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பவர்கள் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இவ்வாறாக வேதம் நமக்கு உணர்த்துகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை என்று சொல்லி. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தருவது ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசீர்வாதம் நாம் சுதந்திரித்துக் கொண்டால் மட்டும் போதாது, அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாங்கிக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதை வழங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால நாம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்க நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொன்னிருக்காரா இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். உண்மைதானே? நீங்க ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த ஆசீர்வாதமான வார்த்தையினுடைய வாயிலிருந்து வருகின்ற பொழுது, நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பல பேர் என்ன செய்யறது கிடையாது, யாரையும் என்ன செய்யறது, வாழ்க்கிறது கூட கிடையாது. வாயை திறந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லுங்க. அப்பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க சொல்கிறவர்களும் என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்புள்ள தகப்பனே, இயேசுப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக. ஆம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் வழிநடத்துகிற தேவன், நீர் பாதுகாக்கிற தேவன். ஆமாண்டவரே, நீர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மனுஷனுடைய கண்கள் காணும்படியாக ஆண்டவர் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எளியவன் என்று மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அதன்படியாக ஆண்டவரே விசுவாசத்தோடு காத்திருக்க பிள்ளைகள் ஆண்டவரே, ஏதோ நாங்க ஒரு சிறு மந்தையாக, ஒரு சில பேர் கூட்டமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்க ஆண்டவரே இந்த வீடியோ நாங்க பார்த்தாலும், தேவன் கடுகத்தனையாய் செஞ்ச ஒரு சின்ன ஊழியத்தை நீங்க அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறீங்க என்று நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறதாப்பா. ஆமாண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஊழியத்துக்குள்ளாக ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க, உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க நீங்க கட்டுத்தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீங்க சேர்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கிற மக்கள் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.